அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹார்ட்ஸ் ஆஃப் தமிழ் மக்கள்ல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீனலோக்ஷ்மி ராஜா அவர்கள். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களோட ஜேர்னி எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு விமன் வந்து ரூஃபிங்கில் பல கோடி ரெவென்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள நீங்கள் கண்டிப்பாக பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் அண்ட் கம்மிங். இன்னைக்கு ஒரு குடிசை வீட்டில் வளர்ந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து அதற்கப்புறமா ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், அதுலேருந்து சேல்ஸை மாஸ்டர் பண்ணி இன்றைக்கி ஜொராமே ரூஃபிங் சொல்யூஷன்ஸோட சிஇஓவாக பல கோடி ரெவென்யூ பண்ணிட்டுருக்கீங்க. இந்த ஜேர்னி எங்களுக்கு அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்குது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக. இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன்னு தான் எனக்கு தோணுது. இன்னும் நிறையா நான் பார்க்கணும். நான் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும். சின்ன வயசில் நான் குடிசை வீட்டில் இருந்தேன். அப்போ நான் இருக்கும்போது நைட் ஆனால் சம்டைம்ஸ் மழை வர டைமில் தூங்க முடியாது. அங்கங்கே ஒழுகும். அதோட ரூஃபிங்கோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் அப்போ நான் ரூஃபிங் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. ஓகே. பட் காட்ஸ் கிரேஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்.